ஹாய் ஆல், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி இந்த வீலாகில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன குக் பண்ண அதை அவங்களோட ஷேர் பண்ணி போகிறேன். காலையில் டீ போட்டு குடித்தேன், பாம் ஜாகரியோட சிரப் கலந்த டீ அது. அப்புறம் இட்லி பண்ணி அதுக்கான சாம்பார் பண்ணேன். இது வந்து டிஃபன் சாம்பார், துவரம்பருப்பு கிடையாது, பாசிப்பருப்பு வச்சு பண்ணுற சாம்பார். பாசிப்பருப்பு எல்லா காயும் போட்டு பண்ணுற சாம்பார். இதோட ரெசிபி கூடிய சீக்கிரம் நான் செப்பரேட்டாக போடுறேன். இட்ஸ் ரொம்ப சிம்பிள் சாம்பார் தான், ஒன் பாட் மீல்னு கூட சொல்லலாம். ஸோ இட்லி பண்ணி இந்த சாம்பாரோடு தான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். இதோட லைவ் இன்றைக்கி என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் பாருங்கள். லத்தூஸ் கிச்சன் சேனல் நேம் யூடியூப்பில். இதுதான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு தொகையல் அரைச்சேன், வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் வச்சு. இது வெங்காய தொகையல் தான், நான் எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு கிடையாது, வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் ரஃபாக நறுக்கியது. அதுக்கப்புறம் 3 to 4 பச்சை மிளகா, உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சின்ன புளி, இத்தினோண்டு இன்ச்சு. அதுக்கப்புறம் தேவைன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயத்தோட நிறம் மாறினா போதும், ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம். நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா போதும். நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன், ஏன்னா எனக்கு நிறைய தொகையல் வேணும்னு சொல்லிட்டு. ப்ளஸ் கொத்தமல்லி உடம்புக்கு நல்லதுன்றதுனால கொத்தமல்லி கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சிட்டு தாளித்து கொட்டணுன்னா கொட்டிக்கலாம், கடுகு உளுத்தம்பருப்பு. அப்படி இல்லைனாலும் அப்படியே சாப்பிட்லாம். இந்த சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த தொகையல். அதுக்கப்புறம் பருப்பு உசிலி பண்ணணுன்னு சொல்லிட்டு பருப்பு இமீடியட்டாக ஊற வச்சு அது கூட காஞ்ச மிளகா, சோம்பு, உப்பு போட்டு அரைச்சிட்டு அது கூட கோவக்காயும் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் நான் பண்ண வெங்காய தொகையல். அது கொத்தமல்லி நிறைய சேர்த்ததுனால பச்சையாக இருக்குது, இல்லைனா ஒயிட்டாக இருக்கும். ஸோ அந்த தொகையல் அரைச்ச அதே ஜாடியில் இது ஸ்டீம் பண்ண இந்த பால்ஸை வச்சு பல்ஸ் மோடில் எப்படி பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட கோவக்காயும் ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சமாக தாளிப்பு கொடுத்து அது ஒரு உசிலி கறி மாதிரி பண்ணி வச்சாச்சு. இது மாம்பழம் போட்டு மோர் கூட்டு, அதாவது கேரளா ஸ்டைலில் மாம்பழ புளிசேரின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ கோவக்காய் உசிலி, அதுக்கப்புறம் மாம்பழ மோர் கூட்டான், வெங்காய தொகையல், ரைஸ், காலையில் பண்ண மூங் தால் சாம்பார் கொஞ்சம் இருந்தது, அது கொஞ்சம், ஒரு சின்ன மாம்பழம், மாம்பழ புளிசேரிக்கு பண்ண மாம்பழத்தில் ஒரு துண்டு மீந்ததுனால அதையும் வச்சு சிப்ஸ் வச்சு இன்றைக்கி எங்களோட ஹெல்தி லன்ச் முடிச்சாச்சு. இதுதான் எங்களோட இன்றைக்கி லன்ச். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு யூஸ்வலாக பொண்ணுக்கு ஹஸ்பண்ட்க்கு சப்பாத்தி தான். ஸோ அதனால் ஆட்டா ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால அதை எடுத்து குயிக்காக 4 சப்பாத்தி பண்ணி கொஞ்சம் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி நைட்டு டின்னர் சீனும் முடிச்சாச்சு. நான் சீக்கிரமாக சாப்பிட்ருவேன். மத்தியானம் என்ன மீதம் இருந்ததோ அதை வச்சு நான் என்னோடய டின்னர் 6 மணிக்கே முடிச்சாச்சு. நம்ம ரெசிபீஸ்லாம் பிடிச்சினா மறக்காமல் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.